ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. என் உறவுகள் வெறுக்கும் போது எனக்கு உதவி நீரே உமக்கு ஆராதனை. என் நண்பர்கள் பகைக்கும் போது எனக்கு துணையா நீரே உமக்கு ஆராதனை. என்னை படைத்தவரே உமக்கு ஆராதனை. என்னை பாதுகாத்தாரே உமக்கு ஆராதனை. என்னை படைத்தவரே உமக்கு ஆராதனை. என்னை பாதுகாத்தீரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. மனிதர்கள் நெருக்கும் போது எனக்கு உதவி நீரே உமக்கு ஆராதனை. என் சொந்தங்கள் தள்ளும் போது என்னை தேற்றி நீரே உமக்கு ஆராதனை. என்னை படைத்தவரே உமக்கு ஆராதனை. என்னை பாதுகாப்பாரே உமக்கு ஆராதனை. என்னை படைத்தவரே உமக்கு ஆராதனை. என்னை பாதுகாத்தாரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த பூமியில முக்கியமான ஒரு பொருள் உண்டு. தட் இஸ் கால்ட் ஆக்சிஜன். காத்து தேவை. மனுஷனுக்கு வாழ்வதற்கு காத்து தேவை. அதே போலதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற மனுஷனுக்கு தேவனுடைய பலம் தேவை. தெய்வ பலம் ஒவ்வொருத்தருக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலன் எங்க கிடைக்கும்? எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பலன் வேறும்? எப்படி இருந்தா இந்த பலன் கிடைக்கும்? யாராருக்கு இந்த பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இதை எப்படி சஸ்டெயின் பண்ணணும்? இந்த பலத்தினால் கிடைக்கிற பலன் என்ன? இன்று சில காரியங்களை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்துல ஒரு மனுஷன், அவனுடைய பெயர் சிம்சோன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா தேவ பலன் இருந்துச்சு. அவனுக்குள்ளாக தேவனோட பலன் எப்படி இருந்தா பலன் வரும்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ பலன் அடைந்து
செட்டுகள் அடைத்து உயரே பறப்பாங்க. They fly high like eagle. இன்னைக்குனா நீங்க பார்த்திருக்கிறீங்களா அந்த காக்கா, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோ. அந்த காக்கா என்ன செய்யும், ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு பறக்கும், ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்துல பறக்கும். ஆனா இந்த கழுகு அப்படி பறக்காது. பிகாஸ் ஈகிளோட அதோட டிசிப்ளின் வேற, இந்த காக்காவோட டிசிப்ளின் வேற. இந்த காக்கா செத்து போனதை தின்னும். இந்த காக்கா எல்லா காரியங்களும் போயிட்டு ஒவ்வொரு மரத்தை விட்டு தாண்டி போகும். பட் ஈகிள் இட்ஸ் நாட் லைக் தட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த காக்காவோட கேரக்டர், அது பார்வை எல்லாம் ஒரு கூர்மையான பார்வை அல்ல. அது அப்படியே சாட்சி தான் பார்க்கும். காக்கா சாட்சி தான் பார்த்துட்டு இருக்கும். பட் ஈகிள் ஐஸ், நான் ஒரு ஆர்டிகிள்ல படிச்சேன், ஒரு கழுகுனுடைய கண்ணுக்குள்ள millions of cells இருக்குமா. That's why that gives clear visibility. ஒரு கூர்மையான பார்வை. எத்தனையோ மைல் மேல பறந்துட்டு இருக்க அந்த பருந்துக்கு கீழே போற அந்த எலி, கீழே போற பறவைகளுக்கு நல்லா தெரியும். செகண்ட், அதோட பார்வை தப்பவே தப்பாது, எய்ம் கரெக்டா இருக்கும். காக்கா கூண்டு மரத்துல கட்டும், சின்ன சின்ன மரத்துல இடத்துல. பட் ஆனா கழுகு அப்படி கட்டாது. கழுகின் மென்டாலிட்டி எப்பவுமே உயரும். ஒரு சிகரத்துக்கு மேலாக போய் தான் தன்னோட கூட அதை நியமிக்கும். அந்த கூண்டு எப்படின்னா, அது முற்களால் கட்டப்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா தாய் கழுகு குஞ்சிடும் பொழுது பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறகுகளாம் பிச்சுக்கும். It plucks its own feather. காலில் இந்த மலையில இருக்கிற முள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதில் கூண்டு போட்டு அதை நெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இதோட ஃபெதர்ஸை பிச்சு அதில் போடும். டு மேக் த பேபி, டு மேக் அந்த கழுகோட குஞ்சுகள் நல்லா சாஃப்டா இருக்க. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குஞ்சுகள் வளர ஆரம்பிக்கும். செகண்ட், இந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர வரைக்கும் அதுக்கு ஒரு தொல்லையில. காக்கா அப்படி கிடையாது, இதை கூட்டிட்டு போவோம், கீழே தள்ளி விடும். பட் ஈகிள், vultures make them to learn how to fly. அது எப்படி பறக்கிறது, சிறகுல அடைத்து எப்படி பறக்கிறதுன்னு இதுக்கு கத்து கொடுக்கும். அது மாதிரி கூட்டுல வைத்ததுல இந்த குஞ்சுகள் வளர வளர அதோட ஃபெதர்ஸை ஒன்னா சிட்டைகளை அடிச்சு எல்லாத்தையும் கீழே தள்ளிடும். தென் வாட் ஹேப்பன், அந்த தார்ன்ஸ், அந்த முட்கள் அந்த சின்ன கழுகுகள் மேல குத்தும் பொழுது அந்த கூண்டுல இருக்காது. தென் he started to teach how to fly in this land. நம் தேவனும் இப்படித்தான் ஒரு கழுகுக்கு ஒப்பாய் பேசப்படுகிறாங்க. பிகாஸ் Psalms 91ல படிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னத மாணவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனில் தங்குவான், அவர் சிறகுகளினால் நீ அடைக்கலம் புகழ்வாய். You'll find rest under his feather. இன்றைக்கும் சரி, தெய்வத்தினுடைய காரியங்கள் பலன் கொடுக்கும். உலக பலத்தை தேடி ஓட வேண்டாம். உன் வியாதி நேரத்துல, உன்னோட பலவீனமான நேரத்துல அவரே உன்னோட பலனா இருப்பாரு. That's what David says. ஆண்டவரே, என் முது வயதில் என்ன தள்ளிவிடாதப்பா. When I get old, don't disgrace me. இள வயதின பாவங்களை முதுமையில நினைவாத இருங்க. Don't remember my sins of my youth. Because பலன் குன்றின பிறகுதான் நாம் தனிமையை உணர ஆரம்பிப்போம். பலன் குன்றின பிறகுதான் வேதனைகள் இறங்க ஆரம்பிக்கும்.
பெலன் குன்றின பிறகுதான் நாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கொண்டு போவோம். That's what God always prefer to give and strengthen his people. இந்த பெலன் எப்ப கிடைக்குன்னா அவருக்காக காத்திருக்கும் பொழுது, காத்திருக்கிற அனுபவம். இதுல பெலன் ஆவிக்குரிய பெலன். இன்றைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, மேல் மாடியில காத்துட்டு இருந்த அந்த 120 பேர் மேல தேவனுடைய பெலன் இறங்க ஆரம்பிச்சது. அவங்க பெலன் இறங்க ஆரம்பிச்ச பின்பு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேதம் சொல்லுவது, நீ பெறப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறைப்படுத்து. அதுதான் கர்த்தரோட பெலன் நமக்கு வேணும். இந்த உலகத்தை எதிர்நோக்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் மேற்கொள்ள, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் கண்ட்ரோல் பண்ண we need God's strength. கடவுளுடைய பலன் இருக்கிறவருக்கு யாரும் கிட்ட நெருங்க முடியாது. எந்த மந்திர சூனிய ஆவிகளும் கிட்ட நெருங்க முடியாது. எந்த வியாதிகளும் கிட்ட நெருங்க முடியாது. எந்த வறுமைகளும் கிட்ட நெருங்க முடியாது. Because that strength carry power of anointing. ஒரு அக்கினி உனக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். இன்றைக்கு தேவ பலத்துக்காக யாரும் காத்துக்கிறது இல்லை. இன்றைக்கு காத்திருக்கிற அனுபவம் யாருக்குமே இல்லை. Whoever waits on the God shall receive the strength. ஆனா சங்கீதக்காரன் தாவீது தேவன் கிட்ட எப்படி காத்திருக்கணும்னு ஒரு அனுபவத்தை பெற்றவர். அது நமக்கும் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறத பத்தி பேசுறாரு. சங்கீதம் 37:7, சங்கீதம் 62:1, சங்கீதம் 27:4, 27:14, புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனம். அதே நேரத்தில் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, அதிக நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விஷயத்தின் போல இருக்கும். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து போறீங்க? ஐயா, அநேக நாளா காத்திருக்கிறேன், நல்ல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. I'm waiting for too long for a marriage life. ஐயா, இந்த கேஸ் முடியாம அநேக நாள் காத்துட்டு இருக்கேன். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னோட வர முடியாது, அநேக நாள் காத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஸ்வீடன் தேசத்துல உண்டு. அந்த சகோதரியின் பெயர் ஹேன். இவர்களுடைய தாயார் திடீர்னு கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கிற குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்தாங்க. உயிரை விட்ட பிறகு பாத்தீங்கன்னா உயிரா இருக்கிறவங்க இந்த பிரச்சனை இல்லை. அவங்க செத்த பிறகு, தாயார் செத்த பிறகு இந்த சகோதரிக்கு 4 கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வந்து நீ தான் என்னுடைய அம்மாவை சாவச்ச, நீ தான் அம்மாவை சாவச்ச அப்படின்னு சொல்லி இவர்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க. ஃபியூனரல் போகணும், இந்தியாவுக்கு பாடி போக வேண்டும். இந்தியால தான் 3 சிஸ்டர்ஸும் நான் இந்தியால தான் அடக்கம் பண்ணுவேன், அம்மாவோட ஊர்ல தான் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லி நிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அது வேற எக்கச்சக்கமான பில்ஸ். இது தவிர அவங்க சொல்லிட்டாங்க, உன்னுடைய தாயாருடைய சடலத்தை நீங்க எடுத்து போகணும்னா first you have to clear all the bills and then only we'll admit to take this body out. பணம் கொடுக்க முன்னாடி யாரும் வரல. இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs to 6 lakhs அவங்க கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பில் போக மற்றது ஃபார்மாலிட்டிஸ், அந்த பாடிங்க கொண்டு வர பேப்பர் ஒர்க்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் சம்பிச்சு போனாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. ஐயா, நான் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், தயவு செய்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுல யாரும் ஹெல்ப்பும் இல்லை. இன்றைக்கும் சரி அவங்க காத்திருந்தாங்க. அவங்க காத்திருக்கும் பொழுது தேவன் அவங்க வாழ்க்கையில அதிசயங்களை செஞ்சு பாடி 1 month ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அடிக்கடி போன் பண்ணுவாங்க, ஐயா நான் என்ன செய்யணும்? ஜஸ்ட் வெயிட் ஆன் காட். காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் அதிசயம் செஞ்சாரு. அந்த டாக்டர்ஸ் மத்தியில பேசினாரு, இவர்கள் பாடி இங்க வர உதவி செஞ்சாரு. அதிக நாள் காத்திருப்பது இதயத்தை இலக்கை பண்ணும்.
அது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தம் போல இருக்கும். திருமணத்துக்காக அநேக காத்திருக்கிறீங்க. என் நல்ல வேலை கிடைக்கணும், நான் காத்திருக்கிறேன், ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், என்ன செய்யுதுன்னு தெரியல, பர்மனன்ட் வேலையே கிடைக்க மாட்டேது, எனக்கு பர்மனன்ட் விசா வேணும். எத்தனை பேர் காத்திருக்கிறான்? 3 வருஷமாவது. குவைத் தேசத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இங்க இருந்து வேலைக்கு போனவர் 3 வருஷமாயும் பர்மனன்ட் விசா ஸ்டாம்ப் பண்ணல. ஏன்னா அந்த தேசத்துல பர்மனன்ட் விசா கொடுக்க பின்பு தான் அதுக்கேற்ற அலோன்ஸ் அண்ட் சலுகைகள் வரும். அது கொடுக்காத வரைக்கும் இவங்க ஜஸ்ட் ஒரு விசிட்டிங்ல தான் இருப்பாங்க, ஒரு லேபர் விசால தான் இருப்பாங்க. இதனால குடும்பத்தையும் பார்க்க முடியல. கடன் வாங்கிட்டு இங்க வந்தார் வேலைக்காக, என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் சொன்ன காத்துருங்க, தேவ சமூகத்துல காத்துருவோம், வாழ்க்கையில் அதிசயம் செய்வாரு. ஜனங்கள் எல்லாம் இன்ஸ்டன்டா பாக்குறாங்க. ஆண்டவர் கிட்ட வந்தா உடனே சுகம் அடையணும், ஜெபம் பண்ணா உடனே நடக்கணும். You have to be wait upon the God. தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஏசப்பாவும் கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய வேதனையை முன்னாடி என்ன பண்ற காத்திருக்கிறாரு. பிரச்சனைகள் வரப்போகுது, முன்னாடி கண்ணு முன்னாடி இதெல்லாம் நிக்குது, இதெல்லாம் going to undergo. That's why he found a favor of God's side. ஆண்டவரே நமக்கு காத்திருக்க போறாங்க. கெத்செமனே தோட்டத்துல காத்திருந்தாங்க. ஆனா அந்த காத்திருக்க சொல்றவருடைய சீஷர்கள்